Welcome to our channel Tamil Cinematic World. நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2014 வெளிந்த லூலுன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கலைக்கூட வச்சுருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு வயசான ஒருத்தருக்கும் இடையே காதல் ஏற்படுது. இந்த இளம் காதலியை கூட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸில் உள்ள தன்னுடைய ஒரு தனி தீவில் இருக்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த வந்த இடத்துல 2 பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க. அங்கே வரப்போகும்போது நம்ம ஹீரோடைய ஒரு பையனும் அங்கே வந்துடுறான். அங்கே வந்தவுடனே வந்து அந்த காதலிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனைனா எப்படியாவது என்ன பண்ணலாம் வந்து அந்த இளம் காதலி லூலு என்ன பண்ணுறா, இந்த பையனை விரட்ட நினைக்கிறாப்புல. ஆனால் அந்த பையனை வந்து போகிற மாதிரி இல்லை. 2 பேர் வந்து அன்புக்காக ஏங்குறாங்க. பையன் வந்து அப்பாவுக்காக ஏங்குறான், காதலி வந்து தன்னுடைய காதலிக்கிற அந்த ஹென்ரிக்காக ஏங்குறாங்க. இந்த ஏக்கமே வந்து இவங்களை வந்து பிரிச்சுன்னு போகுது. கடைசியில் வந்து 2 பேரும் அந்த டேவிட்டும் அந்த லூலும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் டேவிட் ஒரு காயன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த வீட்டை விட்டே போயிடுறான். அதுக்கப்புறமா லூலுவும் அந்த டேவிட்டும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. இவங்க கடைசியில் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் லூலு 2014. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாட்டினா காரில் வந்து 2 ஜோடி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க ஒரு சுற்றுலாவுடைய, அதாவது பிரான்ஸில் இருக்கிற ஒரு தனி தீவில் இருக்க ஒரு பங்களாவுக்கு போயிட்டுருக்காங்க. கூட போகிறது அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் தான் வந்து ஹென்ரிக்கு. ஹீரோயினி அவங்க பேர் தான் வந்து லூலு. இவங்க ஒரு காதலி, அவர் ஹென்ரியோட காதலி. இவங்க என்ன பண்ணுறாங்க, தனி பங்களாவுக்கு வராங்க. தனி பங்களா வந்து கொஞ்ச நாள் இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஹென்ரிக் ஹீரோ வந்து தன் மனைவிக்கு தெரியாமல் இந்த இளம் காதலியை வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்க லூலு வந்து ஒரு கலைக்கூடத்தில் உரிமையாளராக இருக்கிறாங்க. இவர் வந்து கஸ்டமர் என்ட்ரி. அங்கே போக வர இவங்க 2 பேருக்கு இடையில் காதல் ஏற்படுது. அந்த காதலின் வெளிப்பாடாக சரி 2 பேரும் ரகசியமாக நம்ம தீவில் இருக்கிற பங்களாக்கு வான்னு ஃப்ரான்ஸுக்கு நைஸாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு யார், என்ட்ரிக்கு. அங்கே வந்து அவங்க ஜாலியாக அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யாருமே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம 2 பேர் தான் சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு லூலுக்கு அவ்வளோ அதிகமாக சொல்லி அவங்களாம் கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒப்பந்தத்தில் அங்கே வர்றாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ஷாக் வந்திருக்குது. கீழே பார்த்தா வந்து நம்ம காதல் யாரோ ஹென்றி பேசிகிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம ஹென்ரியோட மகன் டேனியல் தாங்க நிற்கிறான். அதை பார்த்த உடனே டேவிட் தான் நிற்கிறான். டேவிட்டை பார்த்த உடனே இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருந்தோமே, இங்கே யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கீழே கொட்டோன்னே அப்போ வந்து ஹென்றி வந்து அப்பா வந்து மகனை அறிமுகப்படுத்தா, இதுதான்டா என்னுடைய காதலி, இவ பேர் தான் வந்து லூலு. அப்படியா, இவங்க தான் லூலுவா அப்படின்னு கேட்டுறான். ஆனால் ஏற்கனவே வந்து இந்த லூலுவை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் வந்து ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் தன் மகன். இவன் வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நேராக போர்டிங்கில் இருந்துட்டு நேராக இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நேராக இந்த தீவுக்கு வந்துடுறான். இது வந்து வீடு எல்லாமே வந்து அவங்க அம்மா பேரில் தான் இருக்குது. அதெல்லாம் அவன் வந்து வந்துடுறான். வந்த உடனே இவன் வந்தது வந்து நம்ம காதலிக்கு யார் லூலுக்கு பிடிக்கல. அப்போ அப்பாங்கிட்ட கேட்குறாப்புல, நீ யாருமே வரமாட்டான்னு சொல்லியிருந்தேன், இங்கே பார்த்தா உன் பையன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியல அப்படின்ட்டு அவனை எப்படியாவது நீ சொல்லிட்டு லூலு எப்படியாவது அனுப்ப பார்க்குறா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகனுக்கும் அவனுக்கும் 2 பேர் பேசினாலும், இங்கே பாரு நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே வந்திருக்க, நான் மட்டும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா உன்னை இங்கேருந்து அனுப்பிச்சிடுவாப்புல. நீ மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வந்து உன்ன மாதிரி நிறைய பெண்ணுங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு, உன்னை இங்கே வச்சிருக்கிறது எனக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் சொல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்கிறது. இவளுக்கு அதை சொன்னதுலேருந்து 2 பேரும் கீரியும் பாமே இருக்காங்க. அதாவது உண்மையான அன்பு 2 பேருமே வச்சுருக்காங்க. என்ட்ரிக்கு வந்து நம்ம காதலி லூலு மேலே அளவு கொண்டு அன்பு வச்சுருக்கோம்ல, அதே ஒரு தான் மகன் டேவிட் மேலேயும் அளவு கொண்டு அன்பு வச்சுருக்காங்க. இது நினச்சி பார்த்துட்டு அதை என்ன பண்ணுற நடந்து வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து பெரிய ஆறு, அந்த ஆற்றுல வந்து குளிக்கிறாங்க நம்ம லூலு. அதை குளிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப காலத்தில் நல்லா பனியெல்லாம் பெய்யுது பாருங்கள். அந்த ஜில்லு குளிர் தண்ணியில் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வீட்டில் வந்தோடனே மறுபடியும் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேவிடு அவங்க அப்பா எல்லாருமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டான்ஸு, நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் நம்ம வந்து நல்லா டின்னர் சாப்பிட்ணும் இன்றைக்கி அப்படின்னு கேள்றாப்புல. அப்பா ஹென்ரிக்கும் வந்து என்ன பண்ணுறாரு, சரிங்க வாங்க எல்லோரும் இங்கே உட்காருங்க அப்படின்னு அப்போ புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுறா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க 2 பேரும் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாப்புல லூலு. பையனும் நான் சொல்கிறாப்புல நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. என் முறைப்படி பார்த்தா அப்பாவோட கீப்னா இவனுக்கு சித்தி தான் இவங்களுக்கு முறை வேணும். அதோட அவன் என்ன பண்ணால் பேர் சொல்லியே கூப்பிடுவான். அப்போ எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பேரும் பாட்டில்லாம் அடிக்கிறாங்க. ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்காப்புல, லூலு தூங்கிட்டு இருக்கும்போது நிலச்சிக்கிட்டே இருக்காப்புல, இந்த பையனை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடணுமா, இவன் இருக்குது நமக்கு
இடைஞ்சில சந்தோஷமாக இருக்க முடியல. சரின்னு வந்து லேக்கில் குளிக்க ஒரு இடத்துல படுத்துருக்குறாப்புல நம்ம ஹீரோயினி லூலு. அந்த இடத்துல வரப்போகும்போது நம்ம ஹீரோவும் அங்கே சின்ன பையன் வரான், டேவிடும் வரான். டேவிட் வந்து அவன் என்ன பண்ணான், சரி போட்டிங் போகலாமான்னு புக்கெலாம் வச்சுருப்பான். நிறைய சின்ன வயசில் ஆர்ட்டு படங்கள் இதெல்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பான். அதெல்லாம் வரைஞ்சிக்காதுன்னு அப்போ கொண்டாட நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ லூலும் வாங்கி அதை பார்த்தோன்னே பரவாயில்ல, நல்ல படம்னா நீ வரைவியா அப்படின்னு, நான்லாம் நல்லா வரைவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ 2 பேர் என்ன பண்ண கீரியும் பாம்மாக இருந்தவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சோன்னே அவன் வரைஞ்ச எல்லாத்தையும் பார்க்குறான். சரி சரி நல்லா தான் நீ வரைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வா போட்டிங் போகலாமான்னு அவன் கூப்பிட்றான். அது கூட 2 பேர் போட்டிங்கில் போகிறாப்புல. போட்டில் போடும்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ தான் அவன் கேட்குறான், நீ இன்னும் கயாவை தான் இருக்கியாடா, எந்த பொம்பளை கூட இது பண்ணலையா, அவள் சட்டையெல்லாம் இது பண்ணி படுத்து கிடப்பா. அப்போ கூட அவன் தெரியும் பார்க்க மாட்டான். அப்போ இருந்து என்ன தெரியும், பொம்பளைங்களே இவனுக்கு பிடிக்காது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளும் எதுவுமே நடக்காத மாதிரி தான் நமக்கு படத்தில் காட்டுறாங்க. அதனால் இவங்களை நம்ம அப்படியான இவனுடைய கேரக்டரை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு, லூலுக்கு. சரி நான் அவனை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவான், லூலு போட்டிங் ஓட்டுவாங்களா அங்கேருந்து வந்துடுவார். நம்ம ஹென்ரிக்கு வராரு. வந்து எங்கன்னா பண்ண போட்டிங்லாம் எப்படி இருந்தது, பையன் கூட நீ மீட்டிங் போகிற சொன்னியா, மீட்டிங்லாம் பேசிட்டியான்னு. அவன் சொல்கிறான், அவன் பையன்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனும் இங்கே தான் இருக்கட்டும். என்னடா நேற்றுலாம் அவன் இங்கேருந்து போக சொன்னேன், இன்றைக்கி மட்டும் பையன் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன்னா அவருக்கு டவுட்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஆமாம், அவன் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, என் பையனை வந்து நான் உனக்காக நான் அனுப்ப மாட்டேன், அவன் என் பையன் எல்லாம் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு. அப்போ குளிச்சுட்டு வந்ததுல கொஞ்சோண்டு லோஷன் போடணுன்னே அவன் என்ன பண்ணுவான், டேவிடு லூலுக்கு லோஷன் போட, லூலு வந்து அவனுடைய அப்பாவுக்கு லோஷன் போட்டு அப்படியே அவங்க ஜாலியாக அவங்க லைஃபெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டில் வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் சொல்கிறாப்புல, பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறாப்புல, பாத்ரூம் போகும்போது இவன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறான். அந்த டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிடுறான். அவளுக்கு அது ஒரு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கவலையாக உட்காந்துட்டுருக்குறா. மறுபடியும் டெஸ்ட்டு போய் எடுத்து பார்க்குறா. அதில் வந்து பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படி, இது எப்படி சொல்லாமல் இதை நம்ம மறைக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுறா, அதை ட்ரை பண்ணி மறைக்கிறா. யார்ட்டையும் சொல்லவே மாட்டா. அதை நினச்சி அவள் ஃபீல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது முடிச்சு இந்த பையன் வரான். அந்த பையன்கிட்ட வந்து திரும்பி பேசுகிறான். இவனுக்கு என்னென்னா, இவன் வந்து நாளுக்கு நாள் போவோம் பொம்பளையாக இவன் மாறிக்கிட்டே போகிறான். இவனுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே போகுது. அப்போ வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு, நீ வந்து இவ்வளோ எங்கள் அப்பாட்டே சுற்றி இருக்கிறியே, எங்கள் அப்பா கிட்ட இன்னும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க. ஆமாம், நீ வந்து 3வது ஆள், உன்னை வந்து எல்லாம் உன் வேலையை முடிச்சவரை உன்னை கழட்டி விட்ருவார் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் இவளுக்கு பயங்கரம். அப்படியா சொல்கிற, நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் கேட்குறது தாராளமாக நீ உங்கள் அப்பாட்ட கேளு, நீ 3வது ஆள், நான் வந்து உன்னை பற்றி சொல்லக்கூடாதுன்னு எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காப்புல, அதனால தான் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாயிரும். சரி, இதை நான் உங்கள் அப்பாட்ட நான் கிளியர் பண்ணால் தான் எனக்கு இதுவாக இருக்கட்டும். நாங்கள் கோப்பில் எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டு பேச கொடுக்கும்போது சரி வா நம்ம போகலாம் கேட்கலான்னு நம்ம கேட்குறான். அப்போ கேட்டோன்னே அங்கே துணி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து இங்கே படிக்க வச்சுட்டு சரி நான் இன்றைக்கி எதாவது நான் பேசிட்டேன்ல ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பண்ண அம்மாக்கிட்ட சொல்கிறாப்புல, எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ண போகிறேன்னு, நீ கால்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ நேரம் நம்ம ஹீரோனி லூலு கேட்குறாப்புல ஹென்ரியை பார்த்துட்டு, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. இவன் திடீர்னு இப்படி கேட்டாலுன்ட்டு ஹென்றி ஷாக் ஆகிடுவார், என்ன இப்படி கேட்டான்னு. சரி நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் போகிறேன்னு டேவிட் அங்கேருந்து எலும்புவான். உட்கார் நீயும் போகக்கூடாது, நீயும் உட்கார அந்த இடத்துலேன்னு சொல்லி அவனையும் அங்கேயே உட்கார வச்சுட்டு, நீ இதெல்லாம் நீ கேட்கணும், உண்மையை சொல்லுங்கள், நீ வந்து என்னை வந்து 3 பேருமே நல்லது மாதிரி என்னை எல்லாம் அனுபவிச்சுட்டு என்னை கழட்டி விட்ருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கை பார்த்து கேட்குறாப்புல லூலு. அவன் சொல்கிறான், நான் அப்போலாம் பண்ண மாட்டேன், நீ என் கூட தான் நிரந்தரமாக நீ இருக்கலாம், என் பையன் இதை பற்றிலாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டான், அவன் பாட்டு முடிச்சுட்டு அவன் எக்ஸாமுக்கு அவன் பாட்டு போயிடுவான், நீ அதை பற்றி ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு நல்ல இஷ்டத்துக்கு லூலு தண்ணி அடிக்கிறாப்புல. இருந்தாலும் அவன் மனசு வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்போ டேவிட் வாடா நம்ம டான்ஸ் ஆடலாமான்னு கேட்குறாப்புல. அப்போ அவனை அப்பாவை கூப்பிடாம மகனை கூப்பிட்றாப்புல. அவன் கையை பிடிச்சி இழுத்து சரின்னு ரெக்கார்டை போட்டுட்டு 2 பேரும் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது இங்கே பார்த்தா ஹென்ரிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டே இருக்குது. எங்கே இவ தான் மகனையும் போட்டு வளைச்சி போட்டுருவாளோ அப்படின்ற ஒரு ஃபீலு. நல்லா நெருக்கமான டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும் நல்ல பாட்டுக்கு. அதாவது ஓரளவுக்கு ஃபீலுக்கு போயிடுறாப்புல. லூலு வேறு தண்ணி வேறு அடிச்சிருக்காளா. அப்போ ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி. ஆனால் அவனுக்கு வந்து பெண்ணாசையே ஒத்து வராது டேவிடு. ஏன்னா அவன் ஒரு கோவம் வந்து என்ன பண்ணுறாப்புல, ஹென்றி எழும்பி அப்படியே வந்து லூலுவை தரன்னு கையை பிடிச்சி, நீ என்ன பண்ணிட்டுருக்க, என் பையனையும் போட்டு நீ பாலாக்க விரும்புறியா, உனக்கு என்ன வேணும், அப்படியே
தரன்னு இழுத்துட்டு நேராக பெட்டுக்கு மேலே வந்து, இங்கே பாரு உன்னுடைய உறவும் எனக்கு விட்டு நம்ம 2 பேருக்குள்ளே தான் இருக்கணும். இதில் வந்து என் பையனை மட்டும் நீ குறுக்க இழுத்துடாத ப்ளீஸ், அவன் வந்து படிக்கிற வயசு அப்படின்னு சொல்லோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ நீ என்னை விட்டு விலகி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. நீ வந்து என்ன பண்ணுற, நிறைய பெண்கள் வச்ச மாதிரி நம்ம என் கூட நீ ஒன்றாவே இருக்க மாட்டேற, உண்டால முடிஞ்சால் என் கூட நீ ஒன்றா இருக்க முடியுமா, செய் அப்படி இப்படின்னு கண்டாமனு கத்துனவனா, அவ்வளோதான். அவனுக்கு வந்து மூணாய் கோவம் ஆகி அப்படியே என்ன பண்ணுவான், லூவை பெட்டில் அதையே தள்ளி விட்டு தலையில், அதாவது ஒரு பலாத்காரம் மாதிரி அந்த இடத்துல அவளை போட்டு இது பண்ணோன்னே அவள் என்ன பண்ணுறா, அப்படியே அழுதுகிட்டு லூவில் அப்படியே பெட்டில் விழுறா. அவர் பாட்டு வேலை முடிஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போன இங்கே இப்போ அந்த சீனை கட் பண்ணால் டேவிட் என்ன பண்ணுறான், முழுசாக பொம்பளையாக மாறின மாதிரி நம்ம லூலுவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, அவள் கீழே இருக்கிறதால மேலே வந்து அவள் போடுற இந்த கச்சிப்பு, அவள் போடுற செட்டு, லிப்டிக்கு, செண்டு இதெல்லாம் எடுத்து அவனே போட்டுக்கிட்டு அவன் அழகு பார்த்துட்டு மேலே இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் பேக்கில், லூலு பேக்கில் தான் இருக்கும் அந்த பெர்ஃப்யூம் இருக்கும், அவள் போடுற லிப்டிக் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகாக விடுறான் பாருங்கள். பொட்டன்னு அலசி இந்த பொம்பளை, அதாவது அவனுடைய ஹார்மோன் வந்து மாறி ஒரு ஆணாக இருந்தவங்க பெண்ணாக வந்து முழுசாக மாறிக்கிட்டே வரான். இதை பண்ணிகிட்டே இருக்க போகும்போது அவனை அறியாமையே அவனுக்கு அதுக்கு அப்பா அங்கே உள்ளே வந்துடுறாரு. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறேன், இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கையாக மாறிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து என்ன இதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி எது பண்ணுறேன். ஏன்டா நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண பேசக்கூட முடியாதாக, அப்பா பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவம் என்ன பண்ணுறான், விலகி போகிறான். இதை போகிறோம் பார்த்து அங்கேருந்து வந்த நம்ம லூலும் பார்த்துட்றான். லூலும் பார்த்துட்டோன்னே, என்னடா நீ வர வர சுத்தமாக மாற்றமாக மாறி மாறி நீ போயிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சேமாயிடும் யாருக்கு, டேவிட்டுக்கு. நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அவன் கோபம்லாம் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். அவனை தேடி என்ன பண்ணுறவா, லூலு வருவா, டே எங்கடா போய்ட்டா டேவிட், போவாத வாடா வா, நான் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு கார்லாம் எடுத்துகிட்டு போவா, எங்கெங்கே தேடி பார்ப்பா. கடைசியெல்லாம் அவன் எங்கே போனான்னு அந்த நேரத்தில் கண்டுபிடிக்கவோ அவளுக்கு முடியல. அதில் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா, ஏன் உங்கள் பையனை மாதிரி திட்டினீங்க, அவன் என்னதான் உங்களுக்கு மகன் தானே, அவனை எப்படியாவது நான் தேடி நான் கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ கார் சாவி எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல, தேடி எடுத்துகிட்டு நீ போய் அவன் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு லூலு போனோன்னா ஒரு அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் என்ன பண்ணுறான், உட்காந்துட்டு இருப்பாப்புல நம்ம டேவிட் உட்காந்துட்டு சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். அப்படியே நைஸாக அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே அங்கே போகிறாப்புல லூலு. அவனை போயிட்டு எப்படியாவது நீ வீட்டுக்கு வந்துடான்னு கூட்டி வரதுக்காக தான் அங்கே போகிறான். போய் அவன் பக்கத்துலேயே உட்காரான். ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணுற, உன்னுடைய எண்ணம் உன்னுடைய இதெல்லாம் எனக்கு புரியுது, இருந்தாலும் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு. இல்லை நான் இனிமேல் வந்து அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ரொம்ப இதுவாக சொல்லிடுறான். சரி உனக்கு அதெல்லாம் வேண்டாம், உனக்கு பிடிச்ச மாதிரி தனியாக நான் புதுசாக ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்தால் உனக்கு எல்லா விதமான இதுகளும் நான் உனக்கு செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொல்லி வான்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுறா, அவள் ஒரு ரூம் எடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. அந்த வீட்டில் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு, இந்த ரூமில் நீ தங்கு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன், அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே போட்டு நீ இங்கேயே சுதந்திரமாக நீ இருக்கலாம் அப்படின்னு. அதாவது நம்ம டேவிட்டுக்கு வந்து அப்பா மேலே வந்து அவ்வளோ குழந்தைய பாசம், அதே மாதிரி லூலுக்கும் என்றி மேலே அவ்வளோ கிடந்த பாசம். இவங்க 2 பேரும் பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே எந்த விதமான இதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணி இவங்கள வேறுபட்ட உறவுடைய கோணத்தில் இவங்க போயிட்டுருக்குறாங்க. அதோட சோகம் என்ன பண்ணிடுறா, இங்கே வந்து நின்றுருப்பாப்புல டேவிட் என்ன பண்ணுறான், பாத்ரூமில் போனால் வெளியே வர மாட்டான், ரொம்ப நேரம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பான். இவங்க லூலும் போயிட்டு என்னடா பண்ணிட்டுருக்க உள்ள இவ்வளோ வெளியே வாடான்னு அங்கே பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஏன் அவன் தன் நிலைமை நினச்சி, என்னை பற்றியா நான் எப்படியே இருக்க வேண்டாம், எவ்வளோ சொத்து எல்லாமே இருந்தோம், நான் வந்து இந்த கைண்டை மாறினதுனால எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. அப்போ ஆறுதல் சொல்கிறாப்புல நம்ம லூலு தான், நீ இன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன், நான் உன் கடைசி வரை நான் பார்த்துக்குவேன், நீ என் கூடிய தான் நீ இருக்கணும், நான் உன்னை நானே வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதலாக சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நட்பு வந்து உருவாகி போயிட்டே இருக்குது. ஏன்னா அவன் நாடரில் அவன் பெண்ணாக மாறிக்கிட்டே போகிறான் அப்படின்னு. இவ வேறு பிறங்கிட்ட வேறு இருக்கிறா. அதோட பஜாருக்கு போகிறான், நிறைய சட்டை இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இவனுக்கு அந்த பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கோ எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து டேவிட் கொடுக்குறா. அப்புறம் லூலு வீட்டுக்கு வந்து ஒன்று வந்து கொடுக்கும்போது, இதை நீ போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எனக்கு எல்லாமே உனக்காகன்னு. அப்போ இவளுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பா, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு, நீ கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுறா, உனக்கு சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டேவிட்டை போட வைக்கிறான். டேவிட் நல்லா போட்டுட்டு அவன் நல்லா கருப்பு ட்ரெஸ் நல்லா இருக்குது. இவள் சிவப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பா, அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அதை லூலும் அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருந்து வாங்கி இவளும் வச்சு பார்ப்பா, இவளுக்கு மேட்ச்சு சூப்பராக இருக்கும், எல்லாமே அவனுக்கு வாங்கின ட்ரெஸ் தான். சரி இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான் டேவிட்டு, லூலு சரி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க, உனக்கு
உனக்கு சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு 2 பேரும் முடிஞ்சிட்டு நம்ம டேவிட்டுக்கு என்ன பண்ணால் ஒரு பொண்ணு மொழியே மேக்கப் பண்ணி விடுவா. அந்த ஹேர் மை விடுறது, தலையில் இது பண்ணுறது எல்லாமே அட்லீஸ்ட் முழுசாக ஒரு பெண்ணாகவே அவனை மாற்றிட்டு என்ன பண்ணுறா, சரி நம்ம எங்கேயும் வெளியே போவோம், உனக்கு வெளி உலகத்தை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டோன்னா இவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டிருக்கான்ல, அதனால அந்த புது பொலியோடு என்ன பண்ணுறாப்புல டேவிடும் லூலுவும் வெளியே சுற்றிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இதுவரை எந்த வித இதுவும் இல்லை, ஒரு ஆழமான ஒரு வித்தியாசமான ஒரு நட்பு இவங்க 2 பேருக்குள்ளேயும். அங்கே போகிறாங்க, பீச் வர மாதிரி இருக்குது, எல்லா இடமும் சுற்றுறாங்க, பார்க்கெலாம் சுற்றுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் கேட்குறான், நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியான்னு இவன் கேட்குறாப்புல. அப்போ லூலும் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடுத்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன செய்யலைன்னு பார்க்கலாம், இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அவ்வளோதான், இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லூலு சொல்கிறாப்புல. ஏன்னா இவரு கடையை தான் கடையெல்லாம் வச்சுருக்கா, வசதியான பொண்ணு தான் இவளும். அப்போ சொன்ன சரி நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாப்புல டேவிட்டு. அப்படியா, இந்த வயசில் கூட டான்ஸ் ஆட வேண்டும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ 2 பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த சிம்பிள் டான்ஸ், இந்த வெளிநாட்டு டான்ஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்படியே மிக்ஸ் போட்டு அப்போ டான்ஸ் ஆட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க அந்த தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு 2 பேரும் ஓடி வராங்க. அவங்கள துரத்தி பிடிக்கிறதும் இவங்களை துரத்தி பிடிக்கிறோம். ரொம்ப சோஷியல், 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுறாங்க. அவங்க ஓடுறாங்க, இவ்வளோ துரத்தி பிடிக்க, இவன் அவ்வளோ துரத்தி பிடிக்க, 2 பேரும் துரத்திட்டு கடற்கரை பீச்சு அப்புறம் என்ன எங்கெங்கே நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா இடத்துலையும் போய் அவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம் BEAHன்னு, எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து அதில் அழகெல்லாம் நல்லா ரசிக்கிறாங்க. ரசித்து முடிச்சுட்டு சரி நம்ம வந்து வீட்டுக்கு போகலாமே அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ரூமில் வந்து என்ன பண்ணால் பெட்டில் 2 பேரும் ஒருத்தர் போத்தொட்டின்னு விழுகுறாங்க. 2 பேரும் ஒன்றாவே படுக்கிறாங்க. ஒன்றாக படிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்ம தூங்க நினைப்போம், அதுதான் இல்லை. இவங்க 2 பேர் இப்போதைக்கு வந்து ஒரு பெண்ணும் அது மாதிரி ஒரு சகோதரி மாதிரியே 2 பேரும் அக்காவும் தங்கச்சி மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு தான் நீ படுத்துக்கிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா படுத்துக்கிட்டு கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. படுத்து முடிஞ்சோடனே சரி தூங்கிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறா, நேராக நம்ம லூலு என்ன பண்ணுறா, ஹென்ரியை பார்க்க வர்றாப்புல. ஹென்றி என்ன பண்ணுறாங்க, பழைய பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுருவோம், அந்த ரெக்கார்டெல்லாம் எங்கேம்மா வந்த அப்படின்னு நான் ஒன்றாத்தையெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னு அவர் ஒரு ஒரு நெக்லஸ் ஒன்று வச்சுருப்பார். அது வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா அவர் கொடுத்தது, யார் நம்ம ஹென்றி கொடுத்தது. இந்த நெக்லஸை வந்து நான் போடுறேன், நீ வந்து என்னுடைய ஞாபகமும் எங்கள் அம்மா ஞாபகமும் இது எப்போதுமே உன் கழுத்துலேயே இருக்குன்னு தன்னுடைய காதலிக்காக அதை அனுபவிக்கிறாரு. அதை அனுபவிச்சுன்னா ஒன்றும் சொல்லாமல் அதை நம்ம லூலுக்கு நீங்களே போடுங்கன்னு கழுத்தில் போட்டு வாங்கிட்ட உடனே. ஆனால் இப்போ லூலு வந்த விஷயம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு ஷாக் ஆகி போயிடும். நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க இனிமேல். அப்புறம் ஹென்றி சொல்கிறப்பல இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை அந்த சந்தோஷமெல்லாம் நம்ம இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போதும் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து போகிறது தான் வந்திருக்கிறேன். அப்படியா, உன் திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போறியா? ஆமாம் நான் தனியாக போயிடுறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கார் டிரைவர் வர வச்சு எல்லாத்தையும் அந்த காரில் அவங்க சாமான்லாம் ஏற்றிட்டு இங்கேருந்து நம்ம, ஏன்னா இவளும் இப்போது லூலும் டேவிட்டும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா போகிறதுக்காக இவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை கொண்டு போகிறாங்க. அந்த லைஃப்பில் நம்ம வாழ்ந்துருவோம். இவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறா, அதனால் இதை இவங்ககிட்ட சொல்ல முடியாதனால சரி நம்ம போகலாம் அங்கேருந்து கிளம்பி போகும்போது காரில் காட்டுறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த காருக்குள்ளே வந்து ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அதாவது 1 வருஷங்கள் ஆகிடுச்சுன்னு பல நாளுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு பொன் குழந்தை ஒன்று பிறக்குது. யாருக்கு? லூலுக்கு. பொன் குழந்தைய எடுத்துகிட்டு அப்போ காரில் வச்சுட்டு அந்த குழந்தையோட அவள் சந்தோஷமாக அங்கேருந்து மறுபடியும் பழைய ஊருக்கு சுற்றி வந்து போயிட்டுருக்குறாப்புல. அந்த குழந்தை அந்த காரில் தான் இருக்குது. பார்த்தோன்னா இதுதான் இவங்களுக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தை யார்? இது ஹென்ரிக்கும் லூலுக்கும் பிறந்த குழந்தை. டேவிட்டுக்கும் ஒரு இடத்துல இது வந்து தங்கச்சியாக தான் இருக்கும். அதோடு முடிச்சு இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்த படம். இதனுடைய கருத்துக்கள் இருந்தால் தெரியப்படுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.